ஆக்சுவலாக இந்த லைட்டு நல்லா பிரைட்டாகவே இருக்குது. இது டிஜிடெக்கோட ஒரு 10 வாட்ஸ் RGB லைட். இது பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 100ல் இருக்குது. 100ல் வச்சு ஒரு மெயின் சோர்ஸ் லைட்டாக வைக்க முடியுமானா அப்படி இல்லை. பட் உங்கள் பேக்ரவுண்ட் இல்லை கொஞ்சம் கிரியேட்டிவான ஷார்ட்ஸ், கொஞ்சம் ஸ்பெஷல் லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா அப்போ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைடில் ஒரு வீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வீலில் லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CCT பேசிக்கான பைக் கலராக ஒர்க் ஆகும். கெல்வின் பார்த்தீங்க அப்படின்னா 99K. அதுலேருந்து உங்களால் வந்துட்டு டவுன் கிரேட் பண்ணிங்கன்னா 25K வரைக்கும் இந்த மாதிரி வார்ம் டோனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் HSI சேச்சுரேஷன், அப்புறம் ஹியூ வேல்யூ, அதுக்கப்புறம் பிரைட்னஸ் மூணுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹியூயுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். யூ நீட் எனி கலர்ஸ் கம்ப்ளீட்டாக ஹியூ வந்து எக்ஸாக்டா 360 வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் இருக்கிறது தான் எஃபெக்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இருக்கு. இது யாருக்கு மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆர் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கிரியேட்டிவான ஷார்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் லைட்டிங் ஆங்கிள்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 1.5 மணி நேரம் வருது. அதுவே சார்ஜ் ஆகுறதுக்கும் அதுக்கு ஈக்குவலா டைம் எடுத்துக்குது. அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அது போக பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட்ஸை வச்சு நீங்க டேரக்டா அப்படியே மெட்டல் சர்ஃபேஸ்ல வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். பட் ஒரு கடுப்பான விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, அது அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங்கா இல்லை. இன்கேஸ் இந்த லைட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் வந்து நான் இங்க டேக் பண்ணி விடுறேன். செக் பண்ணி பாருங்க. Then thanks for watching this video. Peace.